எல்லாருமே இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா எல்லாருமே அவங்க ட்ராவல் பண்ணுற ஸ்டாப்புக்கு மட்டும்தான், அவங்க போகக்கூடிய ஸ்டாப்புக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுப்பாங்க. பட் ஆனால் யாருமே ஃபுல் ஜேர்னிக்கெலாம் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. சில பேர் சீட் கிடச்சோன்னே உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நின்றுட்டே ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சீக்கிரமாக ஏறி சீக்கிரமாக இறங்குவாங்க, ஒரு சில பேர் சீக்கிரமாக ஏறி லேட்டாக இறங்குவாங்க. கடைசியாக அவங்களோட ஸ்டாப் வந்தால் எல்லாருமே இறங்க தான் செய்வாங்க. ஆனால் லைஃப்பும் அதே மாதிரி தான், அவங்களோட ஸ்டாப்பிங் வந்தோடனே எல்லாருமே இறங்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே லாஸ்ட் வரலாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. இங்கே இறங்கினதுக்கப்புறம் பஸ்ஸு எம்டியாக கூட ஃபீல் ஆகலாம், லோன்லியாக கூட ஜேர்னி இருக்கலாம். பஸ்ஸு எங்கேயுமே நிற்காது. அதே மாதிரி தான் அவங்களோட லைஃப். நெக்ஸ்ட் டைம் யாராவது அவங்களோட லைஃப்பை விட்டு போனால் அவங்களோட ஜேர்னி முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்களோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு, அவங்க போயிட்டா. பஸ் ஜேர்னி போயிட்டே தான் இருக்கும், யாருக்காகவும் நிற்காது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப். புரிஞ்சுக்கோங்க கைஸ்.